எங்களுக்கும் போக வர இடம் இல்ல. எங்களுக்கு ஒரு வழி தெரியற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சாரதா வந்துட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதனால கோவத்துல இருக்காங்க உங்க பொண்ணு கங்கா. ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல டீயோ காஃபியோ கொடுக்குறாங்க. அப்ப அவங்களும் என்ன மன்னிச்சிடுடி, உன்னும் நீ இந்த நிலைமையில இருக்கிறது கூட யோசிக்காம நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மாமியாரும் வந்துட்டு என்ன சாரதா இப்படி பண்ணிட்டேன், இந்த பிள்ளைங்க மாசமா இருக்காங்க அதை கூட யோசிக்காம நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏதோ ஒரு கோவத்துல இப்படி பண்ணிட்டேன், தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க. பால்காரரா இருப்பாரு, பணம் அங்க 900 ரூபாய் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க சாரதா. உடனே வந்துட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கதவை திறந்து பாக்குறாங்க கங்கா. பார்த்தா அவங்க அப்பாவோட இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கிருஷ்ணா, சிந்து, அவங்க அம்மா எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை டக்குன்னு அடைச்சிடுறாங்க. ஆனா இந்த டைம்ல வந்துட்டு இவங்க பார்க்கல, சாரதாவும் அவங்க மாமியாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வந்துடுறாங்க கங்கா. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. யாருடி அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கதவை திறந்து பார்த்தா அவங்க ஃபேமிலி வந்திருக்கு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சாரதா கேக்குறாங்க. ஆமா, நீங்க அங்கேயே வீட பூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள எதுக்கு வரீங்க, வெளிய போங்க மரியாதையா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆக வரைக்கும் நாங்க இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்றாரு. இங்க இருப்பேன்னு எவ்வளவு இதா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அவங்க அம்மா வந்துட்டு வேற எங்கக்கா நாங்க போக முடியும், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெளிய போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி என்னது அங்க வந்திருக்காங்களா அப்படின்ட்டு உடனே விஜய் கிட்ட சொல்றாங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டா நீங்க இங்க இருக்கிறனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, வீட பூட்டிட்டு வாங்க போலாம், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. வீடெல்லாம் பூட்டிட்டு அவங்கள வெளியே நிக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து விஜய் வீட்டுல வெளிய கார் கதவை திறந்து இறங்குறாங்க. இங்கேயும் அவங்க ஃபேமிலியோட வந்து நிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே வந்து நிக்கிறாங்க. அப்போ இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க இல்ல, இந்த இந்த பிரச்சனை சரியாக வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம், அவங்களோட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், ஒண்ணு அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும் ப்ராப்பர்ட்டில, அப்படி இல்லைன்னா இவங்களுக்கும் அவங்க காவேரியோட அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டுல ஏதாவது பண்ணி தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.